திரு சுவாமிநாதன், உங்களுடைய பார்வை, இது தலைவர்கள் மேடையில் இணைந்து விட்டார்கள், ஆனா நிர்வாகிகளும் தொண்டர்களும் இணைவார்களா? இப்ப இன்னைக்கே நம்ம பார்த்தோம், திரு மாணிக்கராஜா அமமுகவுடைய துணை பொதுச் செயலாளராக இருந்தவர் இப்ப திமுகல இணைஞ்சிருக்காரு. இந்த மாதிரி நிர்வாகிகள் மத்தியில அதிருப்தி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க, அப்படிதான் பார்க்கணுமா? இல்ல, கிரவுண்ட்ல தென் மாவட்டங்கள்ல ரொம்ப குறிப்பா டிடிவி தினகரன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த அனுசரணையா ரெண்டு பேரும் இணைந்தது கிரவுண்ட்ல ஜெல்லாகல, இன்னைக்கு நாள்ல ஜெல்லாகல. பட் இது டிடிவி தினகரன் அவர்கள் முதல்ல அங்க நேரடியா அந்த விழா மேடைகளுக்கு எல்லாம் போறதுக்கு முன்பு ஒரு 10-20 நாட்களாக தன் தொண்டர்கள் மத்தியில இந்த என்ன ஓட்டத்துல இருக்கேன், இது வேற வழி இல்ல, இது நிர்பந்தம், ஏதோ ஒரு கோணத்தை அவர் கடத்தி இருக்கணும். ஏற்கனவே எதுவுமே சொல்லாம நேரடியாக அவர் கிட்டத்தட்ட அந்த சாயல்ல ஒரு 2-3 நாட்கள்ல காய் நகர்த்துறாங்க. நேரடியா அவர் போய் இணைகிறார். பொதுவா நம்ம வீட்டுல ஒரு திருமணம் செய்யறதுனாலே 2 வகையான திருமணம் இருக்கு. ஒன்று மனம் விரும்பி செய்யக்கூடிய திருமணம், இன்னொன்று கட்டாய திருமணம். அப்படி இது கட்டாயமான ஒரு கூட்டணியா அல்லது இயல்பாகவே நடந்த கூட்டணியா என்கிற விவாதமே இப்ப தொண்டர்கள் மத்தியிலே எழுந்திருக்கு. அதுதான் உண்மை. பட் அப்ப அவங்க மிக முக்கியமா என்னன்னா, கிரவுண்ட்ல இது அதிமுகவுக்கு லாபம், ஆனா அமமுகவுக்கு இது பேரிழப்பு. அதிமுகவுக்கு என்ன லாபம்னா, நீங்க கேட்டீங்க, ஒரு கேள்வி கூட கேட்டிருந்தீங்க இதுக்கு முன்பு. அதே போல பல தொகுதிகளில் வெறும் 500 ஓட்டு 1000 ஓட்டுல அதிமுக தோத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட 21 தொகுதிகள்ல தென் மாவட்டமும் டெல்டா பெல்ட்லையும் சேர்த்துமே 21 தொகுதிகளில் அமமுகவால அதிமுக தோத்துருந்தாங்க. அந்த மாதிரி இடங்கள்ல எதிர்ப்பை இவங்க மட்டுப்படுத்தி இருக்காங்க, அவ்வளவுதான். இதுவே அதனால அமமுக போயிட்டதுங்கிறதுனாலே ஒரு பெரிய பலமா மாறாது. இன்னொன்று, நீங்க அமமுகவுக்கு விழுந்த ஓட்டு 2019 5% ஓட்டு வாங்கினாங்க மேடம் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல. ஆனா 2021 சட்டமன்ற தேர்தலில் 2.35% ஓட்டு எடுத்தாங்க. அதற்கு பிறகு படிப்படியாக குறைந்திருந்தாலும் கூட அந்த ஓட்டு என்பது பெரும்பாலும் இளைஞர்களுடைய ஓட்டு. அமமுகவில் இருக்கக்கூடிய ஓட்டு என்பது டிடிவி தினகரன் அவர்களால் வசீகரிக்கப்பட்டவர்கள். நீங்க திமுக எதிர்ப்பு என்பதும் இருக்கு. அதுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 50% திமுக எதிர்ப்பு, 50% அதிமுகவை மீட்கணும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள், பிரியன் சார் அவர்கள் குறிப்பிட்டதை போல 10.5 போன்ற இடஒதுக்கீடுகளை இன்னொரு சமூகத்திற்கு கொடுத்ததனால் நமக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்காது என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களால திரண்ட ஒரு ஓட்டு வங்கி. இப்ப இன்னைக்கு அதே இதுல என்னெல்லாம் சிக்கல் வரப்போகுதுன்னா, அதிமுக கூட்டணிக்குள்ளேயே பாமக அன்புமணி பிரிவும் இருக்காங்க. இப்ப 10.5 அங்க வட மாவட்டங்கள்ல எப்படி பேச முடியும், தென் மாவட்டங்கள் எப்படி ரியாக்ட் ஆகும்னு ஒரு கேள்வி இருக்கு. அப்படி வட மாவட்டங்களுக்கு போகிற பொழுது 10.5 கொடுத்தது எடப்பாடி தான் பிரச்சாரம் பண்ணுவாங்க பாமக. தென் மாவட்டங்கள் அந்த பிரச்சாரம் வருகிற பொழுது அமமுகவும் சேர்ந்து அடிவாங்கும். அப்ப உங்களுக்கு அமமுகவுக்கு ஒரு நல்ல ஒரு ஓட்டு வங்கி இருக்கு. அது இளைஞர்கள் கூட்டத்துல இருக்கு. நீங்க குறிப்பிட்டீங்க மேடம், மாணிக்கராஜ் அவர்களை பத்தி கூட பேசும்போது கேட்டீங்க. அவர் கிட்டத்தட்ட கோவில்பட்டியில நிறுத்துறாரு. யார்? அவர் தான் சொல்லி நிக்கிறாரு டிடிவி தினகரன் அவர்கள். இங்க வாங்க ஜெயிக்கலாங்கிற 56,000 ஓட்டு எடுக்கிறாரு. கிட்டத்தட்ட 2020 அந்த அங்க இருக்கக்கூடிய கயத்தார் ஒன்றியத்துடைய சேர்மனாவே அமமுகல அவர் தான் இருந்தார், மாணிக்கராஜா தான் இருந்தாரு. கடம்பூர் ராஜா அவர்களோட சொந்த வார்டுல அதிமுக வீழ்த்தி அமமுக ஜெயிச்சிருந்தாங்க. அந்த அளவுக்குள்ள நபர் 3 மாவட்ட செயலாளர்களோட திமுக போயிட்டாரு. தான் கிரவுண்ட் ரிப்போர்ட். நீங்க கிரவுண்ட்ல கிடைக்கக்கூடிய தரவுகள் என்பது அவரோட வலதுகரமா இருந்தார். தென் மாவட்டம் முழுவதுக்குமாகவே கிட்டத்தட்ட மாணிக்கராஜா அவர்கள் தான் இருந்தாரு. பழைய ஜமீன் பரம்பரையை சேர்ந்தவர். அதனால அவர் அந்த நெருக்கத்துல டிடிவி தினகரன் அவர்களோட இருந்தார். கிட்டத்தட்ட தென் மாவட்டங்கள் முழுவதும் அறிமுகமான நபர் கூட. அப்ப அவரே போயிட்டார்ல. அப்ப கிரவுண்ட்ல இன்னைக்கு ரொம்ப குறிப்பா அமமுக அந்த இளைஞர்கள் பத்தியில நேற்று வரை அவர் எதிர்த்தாரு, இன்னைக்கு திடீர்னு போய் சேர்ந்துட்டாருங்கிற ஒரு அதிருப்தி குரல் இருக்கு. பட் இது வேற வழியும் இல்ல. நீங்க அவரு 10 தோல்வி பழனிசாமி அவர்கள் அடைந்திருந்தாலும் கூட இந்த 10 தேர்தல்கள்ல டிடிவி தினகரன் ஒரு எம்எல்ஏவோ எம்பி எதுவுமே ஆகல. இல்ல, அப்ப ஏதோ ஒரு புள்ளியில அவர்களுக்கு அரசியல் செய்ய வேண்டிய தேவை வருது. பாஜகவினுடைய அழுத்தமா என்ன காரணியாவும் அவங்க இருந்திருக்காங்கல்ல அமமுக, அதையும் பார்க்கணும்ல திரு சுவாமிநாதன். ஆமா, நிச்சயமா வெற்றி தோல்வி. ஆமா, நிச்சயமா 2021 வெற்றி தோல்வியை நிர்மாணிக்கிற இடத்துல இருந்தாங்க. இந்த முறை அதான் சொல்றேன், அதிமுகவுக்கு இதுல பெருத்த லாபம் தான். அதிமுகவுக்கு நஷ்டமே கிடையாது. 21 தொகுதிகளில் போன முறை தோல்வியடைய செய்தவர்களை இந்த முறை இணைத்தது ஒரு சாதனை. இரண்டாவது மேடம், நீங்க அன்னைக்கு நேற்று நடந்த அந்த மோடி அவர்களுடைய கூட்டத்துல கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களே டிடிவி தினகரன் அவர்களே பேசிட்டார்ல. அப்ப உங்களுக்கு அது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு பாசிட்டிவா ஒரு மைலேஜை கொடுக்குது. அந்த அதிமுகவினர்கிட்ட பேசினா பாருங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எவ்வளவு பெரிய ஆளுமை, டிடிவி தினகரன் எதிர்த்து நின்றவரே பொதுச் செயலாளர் சொல்றாருல இன்னைக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் நோக்கி நகர்றப்ப அதிமுகவுக்கு பொதுவா இன்னைக்கு கொஞ்சம் சரிவுல இருந்தாங்க. கடந்த ஒரு 6 மாதங்களுக்கு முன்பு அந்த இமேஜை உயர்த்தியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னொன்னு, அமமுக வந்ததுனால கிரவுண்ட்ல கொஞ்சம் தான் அமமுகவுக்கு தான் மைனஸ், அது அதிமுகவுக்கு பிளஸ் தான். நீங்க ஆனா இன்னொரு மிக முக்கியமான சிக்கல் இதுக்குள்ள இருக்கு மேடம். நான் குறிப்பிட்டது போல இளைஞர்கள் அதிகமான பேருக்கு டிடிவி தினகரன் அவர்களுக்கு ஓட்டு போடுறாங்க கடந்த தேர்தல்களில். அவர்களுக்கு இன்னொரு சாய்ஸை இப்ப திமுகவுக்கு தான் போக முடியாது, தாவேக்காக்கு ஓட்டு போட வாய்ப்பு இருக்குல்ல, அந்த ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. அப்ப அந்த ஒரு இடமும் அவர்களுக்கு நெருடலா இருக்கும்ல. நீங்க 10.5 ஒரு பிரச்சனை இருக்கு. இன்னொன்று, இவர் கூட்டணிக்குள்ள மீண்டும் போய் இணைந்து கொண்டார். எடப்பாடி பழனிசாமி அவர்களை அங்கீகரித்துக் கொண்டாரு. அவை ஒரு முழுக்க வாரி தழுவி அங்கீகரித்துக் கொண்டு அண்ணன் தம்பின்னு பேசியாச்சு. இன்னும் திரைப்படங்கள்ல வர மாதிரி எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைன்னு ரீல்ஸ் தான் போடல 2 பேரும் சேர்ந்து. அந்த அளவுக்கு 2 பேரும் ஒற்றுமையை காட்டிட்டாங்க. பட் கிரவுண்ட்ல தொண்டர்கள் மத்தியில
இன்னைக்கு இன்னொரு சாய்ஸா விஜயும் இருக்காருல்ல, ஓ இவர் போய் சேர்ந்துக்கிட்டாரு, இவர் ஏதோ ஒரு இடத்துல போய் நெருங்கிக்கிட்டாரு அப்படின்னு. பெரும்பாலும் டிடிவி தினகரன் அவர்கள் பின்னால் இருந்தது இளைஞர்கள் கூட்டம் தான் மேடம். நீங்க 18 எம்எல்ஏக்கள் அவரோட வந்தாங்க. அன்னைக்கு இருந்த சூழல்ல அமமுக போட்டிட்ட பல வேட்பாளர்களும் ஏற்கனவே அதிமுக பக்கம் போயிட்டாங்க. அமமுகவால இருந்து பல பேர் இன்னைக்கு தங்க தமிழ்ச்செல்வன் போன்றவர்களும் திமுக பக்கம் போய் எம்பியாவே ஆயிட்டாங்க. பல பேர் 2 திராவிட கட்சிகளுக்கும் போயிட்டாங்க. இன்னைக்கு அமமுக தினகரன் அவர்கள் பின்னாடி இருந்தது இளைஞர்கள் கூட்டம் தான். அவர்களுக்கு அதுல பெரும்பகுதி பேர் விஜய் பக்கம் திருமுறைக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. பட் அதிமுகவுக்கு லாபம், அந்த எதிர்ப்பு ஓட்டுகளை மட்டுப்படுத்தி இருக்காங்க. அதுவே பெரிய சாதனை. திரு சுவாமிநாதன், அங்கதான் ஒரு கேள்வி. இளைஞர்கள் வாக்குகள் தாவேகாவுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது அங்கதான் இன்னொரு கேள்வி வருது. எங்களோட இணைவாங்க அப்படின்னு திரு டிடிவி அவர்கள் சொல்றாங்க ஓபிஎஸ் பத்தி. ஒருவேளை ஓபிஎஸ் மாற்று முகாமிற்கு நகர்கிறார் அப்படின்னா அங்க ஓட் டிரான்ஸ்பர் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஆமா, நிச்சயமா அது நடக்கணும் மேடம். ஓபிஎஸ் அவர்கள், நீங்க போன முறை ஓபிஎஸ் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்தார். நீங்க அதிமுகல நீங்க முதல்வரை விட்டுருங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் வேட்பாளர். கட்சியில என்னது அன்னைக்கு பெரிய பதவி? ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர். ஒருங்கிணைப்பாளராக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இருந்தாரு. ஆனா டிடிவி தினகரன் அவர்கள் வெளியில இருந்தாரு. அந்த தென் மாவட்டங்கள் என்ன ரிசல்ட் வந்துச்சு? 58 தொகுதிகள் இருக்கு தென் மாவட்டத்துல. 18 தொகுதிகள் தான் அதிமுக அலைன்னு ஜெயிக்கிறாங்க. டெல்டா பெல்ட்ல மொத்தமே 4 தொகுதி தான் அதிமுக ஜெயிக்கிறாங்க. ரிசல்ட் என்னவாகுது? அப்போ ஓபிஎஸ்ஓ டிடிவியோ யாராவது ஒருவர் வெளியில இருந்தா கூட அது ஒரு குறிப்பிட்ட சதவீத ஓட்ட உடைக்கும். அது ஒரு 500, 1000 தொகுதியில், ரொம்ப குறைவா சொல்றேன், 500, 1000, 2000 அப்படி எடுக்கக்கூடிய சேதமே இன்னொரு தரப்புக்கு சாதகமாகும் போது ஓபிஎஸ் அவர்கள் ஒருவேளை தாவேகா பக்கம் நகர்ந்துட்டாருன்னா அந்த அனுதாபம் அவர் மேல பெரிய அளவுல கிரியேட் ஆயிரும். இவ்வளவு நாள் டிடிவி தினகரன் அவர்களை ஒரு மிகப்பெரிய போர்க்களம் மாதிரி அவர் நிக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த இடத்துல இருந்து ஓபிஎஸ் மாறுபட்டவர், அவர் கொஞ்சம் அனுதாபம் அலையும் அது சேர்ந்து வீசும். சோ அதிமுக முழு வடிவம் பெறணும்னா இன்னும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள ஓபிஎஸ் அவர்களையும் இணைக்கிற பொழுது அதற்கான வடிவம் கிடைக்கும்.